ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போலார் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது டிசர்ட்குள்ளே இருக்கிற போலார் எஃபெக்டை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பில்டிங் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஃபில்டர் எஃபெக்ட்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இமேஜில் போயிட்டு, அதாவது இமேஜோட சைஸ் கேன்வஸ் சைஸ் வந்துட்டு நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.157 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிங்க. ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்தளவுக்கு வித்தை மாற்றிக்கிங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஸ்கொயர் மாதிரி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஃபில்டருக்குள்ளே போங்க. ஃபில்டருக்குள்ளே போயிட்டு டிசார்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா போலார் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த போலார் கோஆர்டினேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிறது தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா Ctrl+T கொடுத்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப் வெர்டிக்கலர் ஆகிடும், வெர்டிக்கலாக ஃப்ளிப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் எஃபெக்ட்குள்ளே போங்க, டிசார்ட்குள்ளே போங்க, போலார் கோஆர்டினேட் அப்படிங்கிறதுல போயிட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள் தான் நம்ம கொடுக்க வேண்டியது. இது கொடுத்திங்கன்னா இன்வெர்ஸில் வரும். ஸோ இதை கொடுங்க. ஸோ நம்ம இன்வெர்ஸில் அதாவது வெர்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான நமக்கு போலார் எஃபெக்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை வந்துட்டு நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இமேஜ் சைஸ்க்குள்ளே போங்க. இதை வந்துட்டு நம்ம குறைச்சிருக்கணும் அல்லவா, ஜஸ்ட்டு ஒரு 400 அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இமேஜ் சைஸ் வந்துட்டு பெருசாகும். இன்னும் நமக்கு இமேஜோட சைஸ் வேணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜோட சைஸில் போய்ட்டு ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பெருசாக கிடைக்கும். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அழகான பில்டிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு, அதாவது எர்த்து மாதிரி இருக்குது, நிறைய பில்டிங் சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு போலார் எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகிருக்குது. இதில் வந்துட்டு சின்ன சின்ன லைன்ஸு க்ளவுடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. க்ளோன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு க்ளோன் எடுத்துகிட்டு பிக் பண்ணிவிட்டு அது மேலே இது அப்ளை பண்ணிங்கன்னா அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது. இந்த லானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு நமக்கு விழுந்துருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு சேம் அதே க்ளோனை வந்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து எப்படி வந்துட்டு பண்ணுறது, அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த லைன் தெரியல. ஸோ இன்னும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இப்படி சரி பண்ணிவிடுங்க. ரைட், இப்போ இந்த போலார் எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபியில் எடுக்கிறாங்களா டாப் ஆங்கிளில், ஸோ அங்கே வந்துட்டு இது பயங்கரமாக எஃபெக்டிவாக அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 2-3 இமேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இங்கே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ரைட், இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை டீசெலக்ட் பண்ணிவிடுங்க, அதாவது டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போங்க, டெலீட், அதுக்கு அடுத்தது டெலீட். ஜஸ்ட்டு இப்படி இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த பில்டிங்க்கு மேலே கொண்டு போய், அதாவது கரெக்டாக இந்த சென்டர் பார்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எர்த்து மேலே ஒரு நிற்கிற மாதிரி ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு எர்த்து மேலே
இந்த பொண்ணு வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். இன்னும் ஒரு 2-3 செல்ஃபி ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எது வந்துட்டு நமக்கு ஹை குவாலிட்டியாக கிடைக்குதோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல எது வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குதோ அதை எடுத்து வைப்போம். ஏன்னா கொஞ்சம் பிக்சலாக இருக்குது. ரைட், சாரி, இது மேலே வந்துட்டு நமக்கு வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு இந்த ஒயிட், இதுவும் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது. வச்சு பார்ப்போம். ஸோ ஓகேன்னா நம்ம அடுத்தது நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வாட்டர் மார்க் இருக்குது. ரைட், இப்போ இந்த இமேஜ் தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து இது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜஸ்ட் டெலிட், Ctrl D, டீசெலக்ட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுருக்கீங்களோ அதை போய் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதே போல் ஸோ எடுத்துக்கிறேன். ஸோ இதில் தேவையில்லாத நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபைன். C, ரைட். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு வந்துட்டு ஒரு லுக்குக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆப்போசிட் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் லைட்டாக இல்லாமல். ஸோ என்ன கேட்டால் அந்த சிங்கிளாக இருந்த லேடி இருக்காங்களவா, அவங்கள எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இதை வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு ஹை ரெசல்யூஷனாக மாற்றிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்துட்டு மேஜிக் டூல் எடுத்துகிட்டு இல்லை குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி எழுங்க. ஸோ ப்ராப்பராக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி ஒன்ஸ். ரைட், இதை கொஞ்சம் இந்த இடத்துல மைனஸ் பண்ணிவிடுங்க. ரைட், ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கட் ஆகுது, ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே கொஞ்சம் கட் ஆகுது, ஸோ இதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ Ctrl C Ctrl Vன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக கட் ஆகிருக்குதான்னு பார்த்துக்குங்க.
இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கண்ட்ரோல் ஜே அப்படி கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சாஃப்ட் லைட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்துட்டு ஹையாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டையும் மர்ஜ் பண்ணிக்கோங்க. மர்ஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வைப்ரன்ஸ் கொஞ்சம் ஏற்றிக்குவோம். கண்ட்ரோல் இ. ஸோ ஓரளவுக்கு இதாக இருக்கும். அப்படி ரைட். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துக்குள்ள ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த கலர் ப்ளேஸ் பண்ணும்போது வந்துட்டு லைட் கலருக்கு டார்க்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். இது நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு லைட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ரெண்டுமே லைட்டிங் வந்துட்டு வேணால் இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதையும் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த எட்ஜில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த எட்ஜில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இந்த எட்ஜில் இந்த இடத்துல இது கட் ஆகிருக்கு, கட் பண்ணிவிடுங்க. ஸோ ரைட், ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு அதை கொண்டு வந்தாச்சு. ஸோ இமேஜே வந்துட்டு ஒரு குவாலிட்டி கம்மியான இமேஜு. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சலில் இருக்கு. ரைட், இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இதே போல் கண்ட்ரோல் ஜே ஜஸ்ட்டு சாஃப்ட் லைட் கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ரெசல்யூஷன் ஏறின மாதிரி இருக்கும். இப்போ லெவல்ஸில் போய்ட்டு நம்ம முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லெவல்ஸில் போய்ட்டு ரைட் கிளிப் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி வந்துடும். அதே போல் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது. எக்ஸ்போசர் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு எக்ஸ்போசர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு தேவையான அவுட் கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அடிச்சிங்கன்னா தனியாக வந்துடும். இதுக்கு மேலே இது தேவையில்லை, ஜஸ்ட் இதை வந்துட்டு இப்படி வைங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆங்கிளில் எடுத்துருக்க ஒரு இமேஜுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதையும் எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு எது வந்துட்டு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் குளோபலைஸ்டு வந்துட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம காமிக்கும்போது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஆடுக்கு போஸ்டர்ஸ்க்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ போலார் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜை வந்துட்டு ஒரு சர்க்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் போலார் எஃபெக்டோட மெயின் இது. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு சேவஸில் போய்ட்டு ஸோ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவஸ் போய்ட்டு இங்கே வந்துட்டு ஜேபேக் எடுக்கிறோம். ஸோ சேவ், அதுக்கடுத்து அதே போல் இதையும் வந்துட்டு சேவ் ஜேபேக். ஸோ நமக்கு எது நல்லா இருக்கோ நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நேமில் இருக்கு. ஸோ
2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ். ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டியில் வச்சுட்டு அவுட்புட் எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் நல்லா தெரியும். ரைட். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே அழகான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ரைட். இதுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம எஃபெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு ஷேடோ வந்துட்டு கொடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா ரொம்ப லைட் ஷேடோ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போய்ட்டு கிரவுண்ட் ஷேடோ வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் கர்சைன் பிளர் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒப்பாசிட்டி எப்பயும் போல் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஃபெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு பாலிகன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது கலர் ஃபில் பண்ணுங்கள். அதே போல் ஃபில்டரில் கர்சைன் பிளர் ஜஸ்ட் ஓகே. ஸோ இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கொடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷேடோ ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இப்படி ஆன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது வேணும்னா இதை வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஸோ ரொம்ப இருந்ததுன்னா நல்லா இல்லை. ஸோ ஓரளவுக்கு வச்சுக்குவோம். ஏன்னா சில இமேஜுக்கு வந்துட்டு இது சூட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு கீழே அப்ளை ஆகிருக்கு. ஸோ வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லாங் வியூ வாங்க. ஸோ வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவே நல்லா இருக்குது. ஸோ இதுவே வச்சுட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.